வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லித்தர போகிறேன். அதை 3 தடவை சொல்லுங்கள். 2 மினிட்ஸ் தான் ஆகும். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலன் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான பதிவு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விஷ்ணு சகஸ்ரநாமம். இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம்னா என்ன அர்த்தம்னா, சகஸ்ரம்னா 1000, நாமம்னா நாமங்கள், பெயர்கள், விஷ்ணுவோட பெயர்கள். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 நாமங்களை கொண்டது. திருமாலின் 1000 நாமங்களை அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். இதை படிக்கும்போது நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அறிவு, வீட்டில் துன்பமே இருக்காது, சண்டை சச்சரவே வராது, ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேடம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி படிக்கிறதுனா நிறைய நேரம் ஆகுமே, ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க இல்லையா? இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 2 நிமிஷத்தில் நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. அதை நீங்கள் 3 தடவை சொன்னீங்கன்னாக்க விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னதற்குரிய பலன் முழுவதுமே சொன்னதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். நீங்கள் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பூஜை ரூமில் போய், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஆஃபீஸ் ரூமில் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே கூட நீங்கள் சொல்லலாம். எந்த இடத்தில் எந்த நேரத்தில் நீங்கள் சொன்னாலும் இதற்கு அற்புதமான பலன் உண்டு. இப்போ அது என்ன நம்ம பார்க்கலாமா? ஸ்லோகத்துக்கு போகலாமா? ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே. 3 டைம்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே. அவ்வளோதாங்க இந்த ஸ்லோகம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அளப்பரிய பலனை தரக்கூடியது. இன்றைக்கி சிம்பிளாக விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படி பாராயணம் பண்ணலாம், 2 நிமிஷத்தில் நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா, பாய்.